168 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய டெல்லி கேபிட்டல்ஸ் அணியின் டேவிட் வார்னர் 8 ரன்களில் ஆட்டம் இழந்தார். இதனை அடுத்து இரண்டாவது விக்கெட்டுக்கு ஜோடி சேர்ந்த பிருத்வி ஷா, ஜாக் பிரேசர் அபாரமாக விளையாடி ரன்களை சேர்த்தனர். பிருத்வி ஷா 32 ரன்களில் வெளியேற டெல்லி அணி தடுமாறும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் களத்திற்கு வந்த ரிஷப் பண்ட் தன்னுடைய பழைய அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். பண்ட் இந்த தொடரில் 2 அரை சதத்தை அடித்து இருந்தாலும் தொடர்ந்து ஒரே மாதிரி அதிரடி காட்டுவதில்லை என்ற விமர்சனம் இருந்தது. அதையெல்லாம் பொய்யாக்கும் விதமாக இன்று பட்டையை கிளப்பினார். குறிப்பாக ரிஷப் பண்ட் ஒற்றை கையால் சிக்சர் அடிப்பது, ரிவர்ஸ் ஷாட்டில் சிக்சர் அடிப்பது என பல சிக்னேச்சர் ஷாட்களை ஆடுவார். இந்த ஷாட்டை அவர் ஆடினார் என்றால் ஃபார்மில் இருக்கிறார் என்று அர்த்தம். இந்த சூழலில் தான் மார்க்கஸ் ஸ்டோனிஸ் வீசிய பந்தை இடது கை பேட்ஸ்மேனாக நின்ற ரிஷப் பண்ட் திடீரென்று வலது கை பேட்ஸ்மேன் போல் மாறி ரிவர்ஸில் பின்னால் தூக்கி அடித்தார். அந்த பந்து பவுண்டரி நோக்கி சென்றது. இந்த ஷாட்டை பார்த்தவுடன் லக்னோ வீரர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். அப்போது கிரிக்கெட் வர்ணனையில் ஈடுபட்டு கொண்டிருந்த கவாஸ்கர் ரிஷப் பண்ட் தன்னுடைய பழைய ஆட்டத்தை வெளிப்படுத்துகிறார் என்று பாராட்டினார். இதன் மூலம் டெல்லி அணி 18.1வது ஓவரிலேயே 4 விக்கெட் இழப்பிற்கு 170 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி முடிவடைகின்றது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிய தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க.